எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தீங்கல்ல, இப்போ கதறுங்க கதறுங்க அப்படின்னு மார்க்கெட் நம்மளை பார்த்து சொல்லுதா அப்படின்னு தெரியல. கடந்த 2-3 நாட்களாக மார்க்கெட் ரொம்ப போராட்டமாக இருக்குது. அதனால் பெருசாக ஏற முடியல. ஏற முடியாட்டியும் பரவாயில்ல, திடீர்னு கொஞ்சம் இறங்கு முகமாக இப்போ 73 பாயிண்ட் மைனஸில் இந்த நிஃப்டி 50 அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிகவும் முக்கியமான தகவல் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாப்புல, அமெரிக்காவிலிருந்து நம்மளுக்கு ஆப்பு வந்திருக்கு. குறிப்பாக இந்த வேதாந்தா அப்படின்ற பங்கின் மேலே இந்த வைஸ்ராய் அப்படின்றது இந்த ஹிண்டன்பர்க் எப்படி இதுக்கு முன்னாடி அதானி குரூப்பினுடைய மேலே புகார் சொல்லி அந்த அதானி குரூப்பை கீழே இறக்கி விட்டாங்களோ, அதன் மூலியமாக லாபம் சம்பாதிச்சாங்களோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷேர்கள் இறங்குறதுக்கு உண்டான தகவல்களை வெளியிட்டுட்டு அந்த ஷேர் இறங்குச்சுன்னா அதிலிருந்து பயன் கிடைக்கக்கூடிய ஷார்ட் செல்லர் வைஸ்ராய் ரிசர்ச் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேதாந்தா அப்படின்ற பங்குல மிகவும் கடன் அதிகமாக இருக்கு, அவங்க ரொம்பவுமே லிவரேஜ் அதிகமாக எடுத்திருக்காங்க, அதனால் அந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வேதாந்தா ஷேருக்கு ஆப்பு. இன்னொரு நண்பருமே செபி அது எப்படி கரெக்டாக டைமிங் உங்களுக்கு வருது, ஹிண்டன்பர்க் அதானி சொல்லும் பொழுதும் ஏதாவது ஒரு எலெக்ஷன் டைமோ அல்லது மிக முக்கியமான டைமில் தான் அவங்க அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ செபி சமீபத்தில் தான் ஜெயின் ஸ்ட்ரீட் மேலே மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து இவன் சொல்லக்கூடிய நேரம் என்ன, ஏன் அந்த வைஸ்ராய்ஸ் வேதாந்தா பற்றி இப்போ சொல்லணும்? ஸோ மார்க்கெட் கிராஷ் பண்ணுறதுக்காக ஏதாவது தகவல்கள் வருதா அப்படின்ற மாதிரியான கோணத்தில் நிறைய நண்பர்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைஸ்ராய் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சில கம்பெனிகளை அறிவிப்பு செஞ்ச போது அந்த கம்பெனிகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த மாதிரி ஃபைண்டிங் இருந்திருக்கு. ஜெர்மனியினுடைய ஒரு கம்பெனி ஒயர் கார்டு அப்படின்ற ஒரு கம்பெனி மேலே இவங்க புகார்கள் சொல்லும் பொழுது அந்த கம்பெனியினுடைய அக்கௌண்ட்டில் சம் ஸ்கேண்டல், அக்கௌண்டிங் ஸ்கேண்டல் இருந்ததுனால தான் அது இப்படி தரத்தட்டி ரொம்பவுமே 0.01 யூரோவில் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிறுவனம் தான் இப்போ வேதாந்தா அப்படின்ற கம்பெனியும் அவங்களுடைய இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய வேதாந்தா லிமிடெட் அப்படின்ற கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி வெளிநாட்டிலிருந்து வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலே இந்த பங்குகளை பற்றி அப்படி இப்படின்லாம் பேசின ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது போன்ற சமயங்களில் பல முறை இந்த பங்கு தன்னுடைய வாடிக்கையாகவே பெரிதாக இறங்குவதும் பெரிதாக ஏறுவதும் பெரிதாக இறங்குவதுமாகவே இருக்கு. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் பெரிதாக இறங்கி பெரிதாக ஏறி இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது நிற்காம டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்து கொண்டே உள்ள ஒரு பங்காக இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தப்ப கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த பங்கு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 360 லோவாக இருக்கு. ஒவ்வொரு வருஷம் பின்னாடி பார்க்க போனோம்னு வச்சுங்களேன், அந்த பங்குனுடைய லோவெல்லாம் 100 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும்லாம் இருக்குது 2022. அதுக்கப்புறம் அவன் 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்து இப்போ 436 வந்திருக்கா. ப்ளஸ் அடிஷ்னலாக ஏகப்பட்ட டிவிடெண்ட்களையும் கொடுத்துருக்கான். இனி இந்த பங்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த பங்கில் இவங்களே வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்னன்னா, இவங்களுடைய பிஸ்னஸை பிரித்து விட போகிறாங்க, அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேதாந்தால மிகப்பெரிய ஒரு தகவல் என்பது இந்த வருஷத்தில் இப்போ ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இந்த நேரமாக பார்த்து கரெக்டாக இந்த செபி இந்த நேரமாக பார்த்து இந்த ஹிண்டன்பர்க் மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி விட்டுருப்பாங்க போல். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஹிண்டன்பர்க்கில் பெரிய இம்பேக்ட் என்பது இல்லை. ஏன்டா எல்லாருமே சூனாப்பான 1000 முடியுமா அப்படின்ற மாதிரி, ஹிண்டன்பர்க் மாதிரியே எல்லாருமே 1000 முடியுமா அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் ஹிண்டன்பர்க் கரெக்டாக அரசியல் பின்னணி கொண்ட விஷயங்கள் பற்றி பேசுகிறக்கா. இப்போ இந்த வேதாந்தா பற்றி எங்காவது அமளி தும்மளி வருதா, பார்லிமெண்ட்டில் அங்கே இங்கேன்னு எங்காவது வருதா, இல்லை ரோட்டில் கொடை பிடிச்சிட்டு போகிறாங்களா, இல்லை. ஸோ அது பொலிட்டிக்கலாக இருந்த கரெக்டாக இடம் பார்த்து ஒரு இடத்துல அடிச்சுட்டாப்புல ஹிண்டன்பர்க். ஆனால் இந்த வேதாந்தா பற்றி இவன் எந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் பெருசாக புகைச்சல் என்பது இல்லை. கடந்த 2 நாட்களாக சுமாராக தான் ஆடிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு பக்கமாக ஆடிக்கிட்டு இரு, நாங்கள் ஒரு பக்கமாக ஆடிக்கிட்டு இருக்கோன்னு மார்க்கெட் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பழக்கமாக போயிடுச்சுன்னா இதே மாதிரி எந்தெந்த கம்பெனிகளெல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது குறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ அப்படின்ற பங்கு இருக்குது. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 67,000 கோடி கடன் வச்சுருக்காங்க. அவங்களுடைய சொத்தை விற்றா கூட கண்டிப்பாக கட்டவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பங்கு ஒரு குவார்ட்டருக்கு 3000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 7000 கோடி அப்படின்ற லாபம் சமீபத்தில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 10 வருஷம் கீழே இந்த கடன் என்பது அடையிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க.
வேதாந்தா இப்போ தான் பேசணும், 91,000 கோடி என்பது கடன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு போன வருஷத்தில் சராசரியாக 20,000 கோடி பக்கத்தில் கடன் லாபம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 20,000 கோடி ஒரு வருஷத்துக்குன்னா கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஒரு 5 வருஷத்துலேயே இவங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய திறமை தான். அதுக்கடுத்து இந்த அசோக் லைலாண்ட் அவங்களுமே கடன் தன்னுடைய சொத்துக்கு மேலே தான் அதிகமாக கடன் வச்சுருக்காங்க. 49,000 கோடி கடன் என்பது அவங்க ஒரு வருஷத்துக்கு 3,000 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகும் அசோக் லைலாண்ட் அவங்க கடன் அடைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா. டாடா கம்யூனிகேஷன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியினுடைய P&L பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி லாபம் என்பது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் 6 வருஷம் இதே மாதிரி பாடுபட்டால் தான் அவங்களுடைய கடனை அடைக்க முடியும். ஸோ சொத்தை விடவும் அதிகமாக கடன் என்பது இருக்கு. ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் மேபி நிறைய பேர்த்துக்கு தெரியாது, ஆனால் டொமினோஸ் பீஸா அப்படின்ற மாதிரி சொன்னோம்னா தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கக்கூடிய கம்பெனியுமே கிட்டத்தட்ட 4,372 கோடி கடன் வச்சிருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிறது ஒரு வருஷத்துக்கே 200 கோடி 300 கோடி அப்படி தான். அப்போ இவங்கெல்லாம் 15-20 வருஷம் பாடுபட்டால் தான் அந்த கடனை அடைக்க முடியும். ஸோ கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸுமே 38,000 கோடி கடன் என்பது வச்சுருக்காங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் ஒரு 400 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அதாவது 1,800 to 2,000 கோடி தான் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்போ அப்படி 2,000 கோடின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் இதுவும் 10-15 வருஷத்துக்கு மேலே சம்பாதிச்சாதான் இந்த கடனை எல்லாம் கட்ட முடியும். ஸோ திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு உள்நோக்கத்துக்கு கூட சொல்லலாம். அப்படி சொன்னால் இத்தனை ஷேரிங்லேயும் தானே சொல்லணும், அது எப்படி இவன் ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியும்? ஸோ அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க நம்ம மார்க்கெட்டில் ஆப்பு வைக்கணும்னு பார்க்குறக்கு. ஆனால் இந்த தடவை வேதாந்தா அப்படின்ற பங்கு பெருசாக இல்லை. என்ன கேட்டால் மறுபடியும் போய் அந்த இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் சொன்ன பங்குகளே மறுபடியும் திருப்பி போய் யாராவது என்ன சொன்னால் அது கூட திடீர்னு வைரல் ஆகும். ஆனால் இப்படி சம்பந்தமே இல்லாமல் வேதாந்தா ஷேரில் போய் சொன்னதுக்கப்புறம் இந்த பங்கு கடந்த 2 நாட்களாக என்ன ஆயிருக்குன்னா, தகவல் வந்த அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக அதிர்ச்சி இல்லை. நண்பர்களே, மிகவும் முக்கியமான தகவல்கள். TCS அப்படின்ற பங்கினுடைய ரிசல்ட் இன்னைக்கு வரப்போகுது. மிகப்பெரிய கம்பெனி, இவனை வச்சு தான் நம்ம நிஃப்டியே காப்பாற்ற முடியுமா என்ன அப்படின்றது தெரியாதபடிக்கு இப்போதைக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே நியூஸ்கள் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. 2 விஷயம்தான், ஆல்மோஸ்ட் 2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த TCS தற்போது 52 வீக் லோவில் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 மாதம் கழித்து தன்னுடைய 52 வீக் ஹை போனாலும் சந்தோஷம்தான். அல்லது எப்படி இதுக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுத்து 4,500 அதாவது 5,000 ரேஞ்சிலிருந்து எப்படி 3,000க்கு பக்கம் வந்தானோ அதே மாதிரி 3,400லேருந்து 2,000 போனாலும் சந்தோஷம்தான். ஸோ எது நடந்தாலும் சந்தோஷம், நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்ற மாதிரி நெஞ்சு தட்டிக்கிட்டு TCS ஷேர் வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டா போகிறான் TCS அப்படின்ற ஒரு தைரியம் தான் அவங்களுக்கெல்லாம். நண்பர்களே, சமீபத்தில் திடீர்னு ஒரு செக்டரில் சந்தோஷம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் செக்டரில் தான். திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் காமெண்ட் ஹோட்டல்னு ஒரு பங்கு 4% ஏறி இருக்கு. இப்படி திடீர்னு பல ஹோட்டல் பங்குகள்லாம் இன்றைக்கி ஏறுறதுக்கு மிக முக்கியமான காரணம், சில நாட்களுக்கு முன்னாடி இந்த TFCIL அப்படின்ற பங்கு திடீர்னு பெரிய அளவில் மேல் நோக்கி ஏறி வந்தான். பார்க்க போனீங்கன்னா 5 நாட்களில் ஆல்மோஸ்ட் 20%. இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு செக்டரில் ஏதாவது ஒரு பங்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தால் அவன் மற்றவனையும் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ TCSனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு ஐடி துறையை மேலே இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் மிக மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஐடிசினால் முடியல, அவனால் ஒரு 5% 6% டக்குன்னு ஏற முடியல ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து. அவனால் முடியாததை அவங்ககிட்ட இருந்து பிரித்து விடப்பட்ட ஐடிசி ஹோட்டல் அப்படின்ற பங்கு செஞ்சு காமிச்சிருக்கான். உண்மையிலேயே இந்த ஐடிசி ஹோட்டலை பார்த்து கைத்தட்டி சூப்பரியா நீ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடந்த 5 நாட்களில் இந்த பங்கு என்பது 5% ஏறி இருக்கு. இந்த 5%க்காக தான் இந்த ஐடிசி பங்கை பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னடான்னா செவிடங்காதில் சங்கூதன மாதிரின்னு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதை பார்த்து 10-15 நாட்களாக ஒரு 5% ஏறு 5% ஏறு உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு பல வகையாக என்கரேஜ் பண்ணியும் இந்த ஐடிசி ஒரு 5% இந்த கேப்புக்கு போக மாட்டேங்கிறான். ஆனால் இன்னைக்கு பிறந்த பையன் இந்த ஐடிசி ஹோட்டல் இந்த வருஷத்தில் பிறந்த பையன், அவன் பாருங்க 5 நாளில் 5% ஏறிட்டான். ஆக மொத்தம் ஐடிசி ஷேர்லேருந்து ஐடிசி ஹோட்டல் பிரியும் போது ஐடிசிக்கு பொதுவாக ஐடிசி ஹோட்டல் யாராவது வச்சுருந்தாங்க, அல்லது ஐடிசி வச்சுருந்தாவே ஐடிசி ஹோட்டல் கொடுத்துருப்பாங்களே. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ஐடிசி ஹோட்டல் என்பது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள லிஸ்டான டேட்லேருந்து 34% என்பதை சம்பாரித்து கொடுத்துருக்கு என்றால் இந்த ஐடிசி ஹோட்டலில் கண்டிப்பாக ரூம் போட்டு அதை செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஐடிசி ஹோட்டல் ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துடுவேன்.
நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் வேற மிக முக்கியமான தகவல் வேதாந்தா அப்படின்ற தகவலே ஆக்சுவலாக நேற்றே வந்துட்ட தகவல். வேற என்ன முக்கியமான தகவல்னா இந்த டிசிஎஸ் போன்ற தகவல் தான். இதை தவிர்த்து வேற எதுவும் முக்கியம்னா தேடி தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சிறிய கம்பெனிகளில் சில ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு சம்மந்தப்பட்ட தகவல். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரெயில்டெல் அப்படின்ற பங்கு, அது ரொம்பவுமே சின்ன கம்பெனி தான், இருந்தாலும் 280 ரூபாயிலிருந்து 450 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ லேசாக கீழே இறங்கிக்கூடிய இந்த கம்பெனியில் சமீபத்தில் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. இன்னொரு கம்பெனியுமே இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு குவார்ட்டருக்கே 10 கோடிக்குள்ளே தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் போய் பெரிய ஆளுகை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதுக்கு டிஐஸ் எல்லாம் பெரிய அளவில் வாங்கி வச்சுருக்காங்கன்னா 8% வாங்கி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை தான், எல்லாம் வெடிச்சுக்கிட்டு குண்டை கிண்டை போட்டுக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இந்த செக்டரில் அவங்க போயிருக்காங்க. ஸோ இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, 1000 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 300 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய கை 600 ரூபா, ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்ட பிறகு தற்போது இவன் எங்கே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. ஆனால் நாமெல்லாம் தெளிவாக தான் இருக்கோம், எந்த பங்கோ எப்படியோ போயிட்டு போகுது. எங்களுக்கு தேவை மார்க்கெட்டினுடைய லீடர்கள் நல்லா இருக்காங்களா, இந்த டிசிஎஸ் எங்களுக்கு 52 வீக் ஹைக்கு நீ திருப்பி அனுப்புவியா அப்படின்றது மட்டும்தான் இந்த மார்க்கெட்டுக்கிட்ட பல ட்ரேடர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. நண்பர்களே, மனசை தேத்திக்கிங்க. மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஆளுகள்லாம் மேலே ஏறி சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் ஆல்ரெடி 12% பக்கம் ஏறிட்டான். இன்னும் தன்னுடைய பழைய ஹை, ரீசெண்ட் ஹை அப்படின்றத போய் இன்னொரு 8% பிடிச்சிட்டா இவனே பரவாயில்லையே, சந்தோஷத்தை கொடுக்குறானுங்களே. சின்ன சின்ன ஆட்களே வந்து இந்த மாதிரி இறங்கி இறங்கி ஏறி ஏதோ ஒன்று அவனால் முடிஞ்ச அளவுக்கு வால்டிலிட்டியாக இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கொஞ்சமாவது ஃபேமஸாக, கொஞ்சம் அதிகமாக ஃபேமஸான ஒரு பங்கு தான் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு. இந்த பங்கு என்னடானாக்கா, அந்த மாதிரி சிறிய இன்பமே கொடுக்க மாட்டேங்கிறான். பெருசாக கீழே விழுந்தான், அப்புறம் பெருசாக ஒரு முறை ஏறி சந்தோஷத்தை கொடுத்தான், இல்லைன்னு சொல்லலை, அப்புறம் மறுபடியும் பெருசாக கொடுத்துட்டான். பட் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு தொங்கு பாலமாக, ஒரு உடைந்து போன பாலமாக, மோசமாக இப்படி வந்து கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ சின்ன சின்ன ஸ்டாக்குகள்லாம் ஏறி இறங்கி ஒரு மாதிரி வால்டிலிட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கள. ரொம்ப பாப்புலரான பங்குகள்லாம் இப்படி நீட்டிப்படுத்துச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி, அப்புறம் இந்த விபிஎல், அப்புறம் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், இது மாதிரி, அப்புறம் பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி முன்னணி பங்குகள் இப்படி நீட்டிப்படுத்திட்டாக்கா அது மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டே போயிரும்ல. ஸோ சமீபத்தில் கீழே சப்போர்ட்டில் வந்து விழுந்த பங்குகள் நிறைய மேல் நோக்கி ஏறி வரல. ஒரு 10க்கு 2 பேரோ ஒருத்தனோ அந்த மாதிரி தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் சர்தீன் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து 200 கோடி நல்லா சந்தோஷமாக சிரித்து விளையாண்டுக்கிட்டு நல்லா ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு பாதியாக வெறும் 100 கோடி தான் லாபம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தான். அவன்கிட்ட வந்து இந்த சேல்ஸில் பெருசாக ஷாக்கிங் இல்லைனாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் அடி வாங்கிடுச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இவன் என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த பங்கு சமீபத்தினுடைய 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இவனுக்கு ஏதாவது ஏர்னிங்ஸ், அவனுடைய ஏர்னிங்ஸ் இவனுக்கு ஏதாவது காப்பாற்றி சமீபத்தினுடைய ஹைக்கு இது போகுதா, அல்லது புது லோக்கல் வந்துட்டு அப்புறம் போகுதா அப்படின்றது தெரியல. ஸோ மிகவும் முக்கியமான கட்டத்தில் இந்த சர்தன் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இனி என்ன ஆகும்னு தெரியாமல் ட்ரேடர்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்கர்ட் பயோடெக் அப்படின்ற பங்கு, இதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆன சமயத்தில் திடீர்னு ஒரு லாங் கேண்டில் என்பது இருக்கிறதுலே ஒரு அடிவாரத்தில் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அந்த பங்கு 1500 ரூபாயிலிருந்து 2200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கு, ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கு. இனி இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது தெரியாமல் பல ட்ரேடர்கள் இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இதையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பங்கு இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற பங்கு, ஏற்கனவே ஒரு முறை அவனுடைய சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்ததுக்கப்புறம் பெருசாக ஏறக்கு முயற்சி செஞ்சான். ஏறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே விழுந்திருக்கும் போது மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த பங்கு தன்னுடைய பழைய ஹையை எட்டி பிடிக்குமா, அல்லது மறுபடியும் ஒரு 100 ரூபா பக்கத்தில் போயிட்டு அப்புறம் மேலே வருமா அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்குது. இந்த பங்கு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு. ஒவ்வொரு வருஷமும் இவன் பண்ணியிருக்கக்கூடிய வால்டிலிட்டி பார்த்தோம்னா மிகவும் பெரிய லெவலில் இருக்குது. இந்த 2025 கூட 150 to 100 வந்துட்டு மறுபடியும் 100 to 150 வந்தவன் தான். 2024 போய் பார்த்தோம்னாக்கா உட்காந்து 1 மணி நேரம் கணக்கு போடணும் அப்படின்ற மாதிரி அப்பவும் வந்து அவன் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றத பண்ணி
பண்ணி காமிச்சிட்டே இருந்திருக்கான். ஸோ எப்பா இது வந்து வேற லெவல். ஸோ இது போன்ற கம்பெனிகள்லாம் ஏன் இப்படி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கானே தெரில. பட் இப்போதைக்கு கீழே சமீபத்தினுடைய லோவில் வந்து விழுந்த பங்குகளாக இந்த சரதின், சமான் கேபிட்டல், கான்கார்ட் பயோடெக் போன்ற பங்குகள்லாம் இருக்குது. இனி இதுக்கப்புறம் இந்த லோ உடச்சி புது லோ போகிறானா அல்லது சமீபத்தினுடைய ரீசெண்ட் கை போக போகிறாங்களான்னு தெரில. நண்பர்களே, இப்போ பேசுகிறதுலே மிக முக்கியமான தகவல் இதுதான். நானும் ரொம்ப நல்லா வந்தாங்க அப்படின்னு பல பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் நம்மளை ஏமாற்றிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு நண்பருக்கு இது நடந்திருக்கு. போன வாரம் வந்து ஒரு புரோக்கர் வந்து கால் பண்ணி ஆப்ஷன் கால் அப்படின்றது கொடுத்துருக்காரு. இவர் வந்து யதார்த்தமாக அவரை நம்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா 1,20,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கு. இப்போ கூப்பிட்டாக்கா அந்த புரோக்கர் எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது உங்களுக்கு புரோக்கர் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுடைய ஆப் மட்டும்தான் புரோக்கர். திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி ஏதாவது அந்த புரோக்கர்னுடைய பேரில் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு ஒரு கால், அதாவது ஒரு புரோக்கர்னுடைய அப்ளிகேஷனில் வரக்கூடிய கால்ஸ் அப்படின்றது வேற, அல்லது உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னாவே அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அவன் ஏதோ ஒரு நம்பரில் ஃபோன் பண்ணி நான் அங்கேருந்து பேசுகிறேன், நான் இங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். அது முதல்ல புரோக்கர் தானான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் வந்தது வந்து ரொம்ப ரேர். இடையில இந்த மாதிரி தகவல்களே பெருசாக வரல. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மேபி மார்க்கெட் மேல் நோக்கி வர்றதுனால பல பேர்த்த ஆசை காமிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறானுங்களா அப்படின்றது தெரில. ஸோ இத்தனை நாள் வந்து மார்க்கெட்டில் பெருசாக இந்த மாதிரி ஏமாற்று சம்மந்தப்பட்ட தகவல்களே வராமல் இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஏதோ கால் பண்ணி எந்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மேபி இதுக்கு நான் மிக முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறேன்னா, மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுனால பல பங்குகள் 50% லாபம், 100% லாபம், அல்லது அதில் லாபம், இதில் லாபம்னு ஏகப்பட்ட தகவல்கள் பல்வேறு இடங்களில் வரத்தான் செய்யும். ஏன்னா வரலாறு நடந்திருக்கு, அதனால தகவல்கள் வரும். அதை பார்க்கும்பொழுது திடீர்னு டெம்ப்ட் ஆகும்பொழுது கரெக்டாக அவனுக்கு கால் பண்ணுறானுங்க போல், கரெக்டாக டைமிங் பார்த்து கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஏமாத்திடுறாங்க போல். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே. இன்னொரு தகவல் என்னென்னா, இதை விடவும் மிகப்பெரிய தகவல். இப்போ ஜேன் ஸ்ட்ரீட் போனால் என்ன, எங்களால் மார்க்கெட்டை ஓவர்டேக் பண்ண முடியும்னு நீங்கள் கடந்த சில மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கல, எஃப்ஐஎஸ்னுடைய டேர்ன் ஓவர் தான் அதிகமாக இருக்கும், டிஐஎஸ்னுடைய டேர்ன் ஓவர் அவங்களோட கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் சமீபத்தினுடைய ஜேன் ஸ்ட்ரீட் சம்மந்தப்பட்ட தகவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நேற்றெல்லாம் வெறும் 77 கோடி தான் நெட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 26 கோடி தான் நெட்டாக எஃப்ஐஸ் என்னமோ பெரிய கம்ப சூத்திர மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 321 கோடின்னு அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்களா என்னன்றது தெரில. நீங்கள் காட்டினா காட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய டிஐஸ்னுடைய டேர்ன் ஓவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள விடவும் டெய்லி இப்போ சமீபத்து நாட்கள் அதிகமாகிட்டு வருது. இதுதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு டுபாக்கூர் பங்குகளாக இருக்கும், அதில் போய் பார்த்தா எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் ஏதுனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் டிஐஸ்னுடைய ஹோல்டிங் ஒரு பங்குல இருக்குன்னா அதில் செபினுடைய சட்டத்திட்டங்கள் பலவும் இருக்குது. நீ 10% மேலே ஒரு கவுண்டர் பார்ட்டிட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்குது. ஸோ இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட் எஃப்ஐஸ் இல்லைனாவே கரெக்டாக ஒரு லாஜிக் படி இயங்குமா அப்படின்றதா இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கடந்த மாதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டேர்ன் ஓவருக்கு ஈக்குவலாக நம்மளுது இருக்கும், அல்லது அவங்களும் தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த முறை கடந்த 4-5 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டேர்ன் ஓவர் என்பது தான் கொஞ்சம் அதிகமாக வந்து கொண்டுள்ளது. சில நேரங்களில் பார்த்தா டேர்ன் ஓவர் பை பார்க்கக்கூடாது, செல்லில் பார்க்கணும். ஏன்னா செல்லில் அதிகமாக 3,18,000 கோடிக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. நம்மளால அதையும் மேனேஜ் பண்ணி 64,000 கோடி உள்ள பணம் போடுற மாதிரிலாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கணும். நன்றி, வணக்கம்.